notification.org. இன்னைக்கு நம்ம இந்த ஸ்டார் ஷேப் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூட இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்கு போய் இந்த ஸ்டார் ஷேப் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார் ஷேப் பேக் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த பர்பிள் கலர் அப்புறம் இந்த ஒயிட் கலர் நோட் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 90% அக்ரிலிக், 10% பேம்பு. இது வந்து 100% அக்ரிலிக் நூல். அப்புறம் வந்து நீடில் வந்து 3.5 மில்லிமீட்டர் ஹுக் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் வந்து மேஜிக் ரிங் பண்ணணும். மேஜிக் ரிங் பண்ணதுக்கு கையில் நூல் இந்த மாதிரி 2 வாட்டி சுற்றிட்டு நீடில் ஃபஸ்ட்டு லூப்லேயே உள்ளே போட்டு செகண்ட் லூப்பை நீடில் எடுக்கணும். அதுக்கப்புறம் செயின் 2, அப்புறம் இந்த மேஜிக் ரிங்குக்குள்ள 20 டபுள் க்ரோஷே பண்ணணும். செயின் 2 வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது, 20 டபுள் க்ரோஷே பண்ணணும். 1 2 நான் வந்து டோட்டல் 20 டபுள் க்ரோஷே பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். நான் வந்து 20 டபுள் க்ரோஷே பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த நூலை நல்லா பிடிச்சிருக்கணும், நல்லா டைட்டாக. இந்த நூல் நல்லா எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். செயின் 2 வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது. செயின் 1, சேம் ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே. அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷே, 1 2 3 சேம் ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷே பண்ணணும். செயின் 3 1 2 3 சேம் ஸ்டிச்சில் திரும்பவும் 3 டபுள் க்ரோஷே பண்ணணும். 1 2 3 அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே. சேம் அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். அடுத்த ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷே, செயின் 3 3 டபுள் க்ரோஷே பண்ணணும். 1 2 3 chain 3 1 2 3 same stitch with 3 double crochet. 1 2 3 அடுத்த ஸ்டிச் ஸ்கிப் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச் 1 சிங்கிள் crochet. மறுபடியும் அடுத்த ஸ்டிச் ஸ்கிப் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 3 டபுள் crochet, chain 3 3 double crochet. இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம இதை ரிப்பீட் பண்ணணும். நான் இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து செகண்ட் ரோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். தேர்ட் ரவுண்ட் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயுமே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். செயின் 3 1 2 3 அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் crochet. இந்த செயின் 3 ஸ்பேஸில் 3 டபுள் crochet, செயின் 3 3 டபுள் crochet பண்ணணும். 1 2 3 செயின் 3 1 2 3 திரும்ப சேம் செயின் 3 ஸ்பேஸில் 3 டபுள் crochet.
1 2 3 அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒவ்வொரு டபுள் crochet 1 2 அடுத்து 3 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணணும் 1 2 3 3 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டிச்சில் வந்து 1 டபுள் crochet அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் crochet அடுத்து chain 3 ஸ்பேஸில் 3 double crochet chain 3 3 double crochet 1 2 3 chain 3 1 2 3 3 double crochet 1 2 3 அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒவ்வொரு டபுள் crochet 1 2 அடுத்து 3 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணணும் 1 2 3 1 2 3 3 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிட்டு 4th ஸ்டிச்சில் 1 டபுள் crochet ஸோ இதை அப்படியே ரிப்பீட் பண்ணணும் 2 டபுள் அடுத்து 2 டபுள் crochet பண்ணணும் செயின் ஸ்பேஸில் 3 டபுள் crochet chain 3 3 டபுள் crochet அதுக்கப்புறம் 2 டபுள் crochet பண்ணணும் 3 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணணும் அடுத்து 2 டபுள் crochet இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணணும் நான் இது ரவுண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து தேர்ட் ரவுண்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு செயின் 3 பண்ணியிருப்போம் அதில் வந்து தேர்ட் செயினில் ஸ்டெப் ஸ்டிச் பண்ணணும் ஃபோர்த் ரவுண்ட் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஸ்டெப் ஸ்டிச் பண்ணணும் chain 3 1 2 3 அடுத்த 3 ஸ்டிச்லையும் ஒவ்வொரு டபுள் crochet பண்ணணும் 1 2 3 chain 3 ஸ்பேஸில் 3 டபுள் crochet chain 3 3 டபுள் crochet 1 2 3 chain 3 1 2 3 3 double crochet 1 2 3 அடுத்த 4 ஸ்டிச்சில் ஒவ்வொரு double crochet 1 2 3 4 அடுத்து 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணணும் அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் crochet அடுத்த 3 ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet 1 2 3 4 அடுத்த செயின் 3 ஸ்பேஸில் 3 டபுள் crochet செயின் 3 3 டபுள் crochet 1 2 3 chain 3 3 double crochet 1 2 3 அடுத்த 4 ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை மிஸ் பண்ணிடக்கூடாது கரெக்டாக பார்த்து கவனம் பண்ணணும் 1 2 3 4 அடுத்த 2 ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் crochet ஸோ இதை இப்படி தான் ரிப்பீட் பண்ணணும் இப்போ இந்த 2 ஸ்டிச்சையுமே வந்து ஸ்கிப் பண்ணணும் அதுக்கு அடுத்து 4 டபுள் crochet பண்ணணும் இந்த செயின் 3 ஸ்பேஸில் 3 டபுள் crochet செயின் 3 3 டபுள் crochet பண்ணணும் மறுபடியும் 4 டபுள் crochet மறுபடியும் இந்த 2 ஸ்டிச் ஸ்கிப் பண்ணணும் ஸோ நம்ம இதை இப்படி ரிப்பீட் பண்ணணும் நான் அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து 4th ரவுண்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் செயின் 3 பண்ணணும் அதில் 3rd செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும் 5th ரவுண்ட் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும்
செயின் 3 1 2 3. அடுத்து ஒவ்வொரு ஸ்டிச்சிலையுமே ஒவ்வொரு டபுள் crochet பண்ணணும். அந்த செயின் 3 ஸ்பேஸில் 3 டபுள் crochet செயின் 3 3 டபுள் crochet பண்ணணும். அடுத்து ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் crochet பண்ணணும். இந்த கார்னரில் வந்து இந்த 2 ஸ்டிச்சையும் வந்து ஸ்கிப் பண்ணணும். ஒவ்வொரு ரோவும் அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரோவ்லையுமே வந்து இந்த 2 ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ணணும். இந்த செயின் 3 ஸ்பேஸில் வந்து 3 டபுள் crochet செயின் 3 3 டபுள் crochet பண்ணணும். ஸோ நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணணும். இப்போ வந்து 4, இப்போ இதில் 6 இருக்கும், அடுத்து 8 வரும், அடுத்து 10 வரும், அந்த மாதிரி ரிப்பீட் ஆகும். நான் வந்து இன்னும் 2 ரவுண்ட் கூட பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த கலர் சேஞ்ச் பண்ணுறது காமிக்கிறதுக்காக 2 ரவுண்ட் கூட பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த கலரில் நான் 6 ரவுண்ட் பண்ணியிருக்கேன். 6 ரவுண்ட் முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து 6 ரவுண்ட் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணோம். கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு செயின் 3 பண்ணியிருப்போம்ல, அதில் நீட்டில் இன்சர்ட் பண்ணி நம்ம எந்த கலர் சேஞ்ச் பண்ணுறோமோ அந்த கலரை அந்த லூப் கூட எடுத்து ஸ்டிப் ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த நூலை கட் பண்ணிடுவோம். செயின் இப்போ வந்து சேம் அதே தான், அடுத்த ஸ்டிச்லேயே ஸ்டிச் பண்ணணும். செயின் 3 1 2 3. அடுத்து ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் crochet 1 2 4 5 6 அடுத்து செயின் 3 ஸ்பேஸில் 3 டபுள் crochet செயின் 3 3 டபுள் crochet 1 2 3 செயின் 3 1 2 3 3 டபுள் crochet 1 2 3. அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் crochet. அடுத்து இந்த ஸ்டிச்சுக்கு முன்னாடி இருக்கும் 10 டபுள் crochet பண்ணணும். 1 2 3 4 5 6 7 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். அடுத்த ஸ்டிச்சில் டபுள் crochet. ஸோ இது எப்படியும் ரிப்பீட் பண்ணணும். இனி வந்து ஒரு 4 ரோ பண்ணணும். இந்த ஒயிட் கலர் நூல் வச்சு 4 ரோ பண்ணணும். டோட்டல் வந்து 10 ரோ. அது 10 ரோ ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கும். ஒயிட் கலரில் 4 ரோ ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அப்புறமா பர்பிள் கலரில் 1 ரோ பண்ணியிருக்கேன். டோட்டல் வந்து 11 ரோ பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கார்னரில் பர்பிள் கலர் நூலை ஜாயின் பண்ணிக்கலாம். செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். இங்கே வந்து உங்களுக்கு எவ்வளவு ஹேண்டில் லென்த் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் வந்து 150 செயின் ஸ்டிச் போடுறேன். நான் 150 செயின் ஸ்டிச் போட்டுட்டு காமிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு தேவையான செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அந்த அடுத்த கார்னரில் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இங்கே கார்னர் இருக்கும்ல, இது அடுத்த கார்னரில் இந்த கார்னரில் இந்த ஸ்டிச்சில் ஸ்டிச் பண்ணணும்.
வந்து செயின் 3 1 2 3 அடுத்த ஸ்டிச்சில் வந்து பேக் லூப்பில் ஃப்ரண்ட் லூப்பில் பேக் லூப்பில் 1 டபுள் crochet. ஒவ்வொரு ஸ்டிச்லையும் பேக் லூப்பில் ஒவ்வொரு டபுள் crochet பண்ணணும். நான் வந்து இது இங்கே வந்து 2 இது வரைக்கும் பண்ணிட்டு காமிப்பேன். இப்போ வந்து இந்த 2 ஸ்டிச்சையும் ஸ்கிப் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் பேக் லூப்பில் 1 டபுள் crochet. இந்த கார்னர் வரைக்கும் இந்த ஸ்டிச் வரைக்கும் பேக் லூப்பில் டபுள் crochet பண்ணிட்டு காமிக்கும். இப்போ வந்து இந்த செயின் 3 ஸ்டிச்சில் 1 டபுள் crochet செயின் 3 1 டபுள் crochet பண்ணணும். இது வந்து டிஃப்ரென்ஸ் இது மட்டும்தான். 1 டபுள் crochet செயின் 3 1 டபுள் crochet. நம்ம எல்லா ரோலையுமே வந்து இங்கே 3 டபுள் crochet செயின் 3 3 டபுள் crochet பண்ணுவோம். ஆனால் இந்த லாஸ்ட் ரோவில் மட்டும் 1 டபுள் crochet செயின் 3 1 டபுள் crochet பண்ணுவோம். இது மாதிரியே இந்த செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்ல அந்த ஸ்டிச் வரைக்கும் நம்ம பண்ணணும். நான் இது பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த லாஸ்ட் ஸ்டிச் வரைக்கும் டபுள் crochet பண்ணியிருப்போம். இன்னும் அடுத்து வந்து இந்த ஒவ்வொரு செயின் ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் crochet பண்ணணும். ஒவ்வொரு செயின் ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் crochet. இந்த லாஸ்ட் செயின் ஸ்டிச் வரைக்கும் பண்ணணும். நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த லாஸ்ட் செயின் ஸ்டிச் வரைக்கும் டபுள் crochet பண்ணியாச்சு. இந்த செயின் 3 பண்ணியிருப்போம்ல அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இப்போது இதே மாதிரி இன்னொரு ஸ்டார் ஸ்டிச் இன்னொரு ஸ்டார் ஷேப் இதுவும் பண்ணணும். சேமாக இன்னொன்று பண்ணணும். இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இது ரெண்டும் இந்த மாதிரி பேக் ரெண்டோட பேக்கும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வைக்கணும். இப்போ இது மாதிரி 2 இது பண்ணியிருக்கோம். இது 2 மாதிரி ஜாயின் பண்ணணும். ரெண்டோட பேக் சைடு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இந்த சேம் ஸ்டிச்சில் நம்ம இங்கே இந்த முடிச்சிருப்போம் இந்த ஸ்டிச்சு சேம் இந்த ஸ்டிச்சில் ஜாயின் பண்ணணும். இது வந்து நீடில் இந்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி நூலை வெளியே எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டிச்சோட பேக் லூப்பில் நீடில் இன்சர்ட் பண்ணி அதுக்கு அடுத்து அந்த சேம் அடுத்ததுலேயுமே பேக் லூப்பில் நீடில் இன்சர்ட் பண்ணி நூலை வெளியே எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஸோ 2 இதுலேயுமே பேக் லூப்பில் நீடில் இன்சர்ட் பண்ணி நூலை எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இது ஃபுல்லாகவே இப்படி தான் பண்ணணும். நான் இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி தான் இந்த ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். நான் இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்டார் ஷேப் பேக் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இங்கே வந்து நீங்கள் ஒரு சிப் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் பேக்கு. உள்ளே வந்து நீங்கள் லைன் வச்சுக்கலாம். ஸோ ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று உங்களுக்கு. தேங்க்யூ.